தமிழகம் முழுவதும் 10,000க்கும் மேற்பட்ட சுகாதார நிலையம் மற்றும் துணை சுகாதார நிலையத்தில் பாம்பு கடி மற்றும் நாய் கடிக்கான ஊசி தயார் நிலையில் இருப்பதாக மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா. சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் 4,80,00,000 மதிப்பில் 9 புதிய கட்டிடங்களை அமைச்சர்கள் மா. சுப்பிரமணியன், காந்தி ஆகியோர் திறந்து வைத்தனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் மா. சுப்பிரமணியன், தென்காசி மாவட்டத்தில் நடைபெற்ற அரசு நிகழ்ச்சிக்காக ஒவ்வொரு ஆரம்ப சுகாதார நிலையங்களில் இருந்து ரூபாய் 10,000 நன்கொடை வழங்க வேண்டும் என்றும், அனைத்து மருத்துவர்கள், மருத்துவ மாணவர்கள், செவிலியர்கள் கட்டாயம் பங்கேற்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டதாக வெளியான ஆடியோ தொடர்பாக மாவட்ட துணை இயக்குநரிடம் புகார் அளித்ததால் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். இவ்விழாவில் மாவட்ட ஆட்சியர் கலைச்செல்வி, சட்டமன்ற உறுப்பினர்கள் எழிலரசன், சுந்தர் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். நாய்க்கடி, பாம்பு கடிக்கான மருந்து கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்னால் வரை ஆரம்ப சுகாதார நிலையங்கள்ல இல்லை. ஆரம்ப சுகாதார நிலையங்கள்ல இந்த நாய்க்கடி, பாம்பு கடிக்கான மருந்து இருப்பு வைக்கப்பட்டது என்பது மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் தான். கிராமப்புறங்களிலும் இந்த நாய்க்கடி, பாம்பு கடி என்பது அங்கதான் அதிகமா இருக்கும். எனவே ஆரம்ப சுகாதார நிலையங்கள்ல இந்த மருந்து இருப்பு வைக்கணும்னு சொல்லி அறிவுறுத்தியதன் அடிப்படையில் 2286 ஆரம்ப சுகாதார நிலையங்களிலும் பாம்பு கடிக்கான ASV மருந்து, நாய்க்கடிக்கான ARV மருந்து இருப்பு வைக்கப்பட்டிருக்கிறது. எனவே எல்லா ஆரம்ப சுகாதார நிலையங்களிலும் அந்த மருந்து என்பது இருப்பு இருக்கிறது.